மாரி எந்த ஊருமே கிடையாது. அதான் சொல்றேனே, மண் வளமா இருக்கட்டும், மலை வளமா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய தட்பவெட்ப நிலையா இருக்கட்டும், அங்க கிடைக்கக்கூடிய காய்கறிகளா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய விவசாயமா இருக்கட்டும், எங்க நெல்பேட்டையில கிடைக்கிற மாரி எங்கேயுமே வந்துட்டு நீங்க அந்த நெல்பேட்டைக்கு காலைல போனீங்கன்னா பரபரப்பா இருக்கும். அந்த ஊரே பரபரப்பா இருக்கும். அவ்வளவு உழைப்பாளிகள கொண்ட ஊர். எல்லா உழைக்கும் வர்க்கமும் அங்க தான் குவிஞ்சு கிடக்குறாங்கன்னே சொல்லலாம். அப்ப நான் சொன்ன மாரி சென்னையில இருக்கக்கூடிய வருமானத்துக்கு ஆல்மோஸ்ட் சமமான ஒரு வருமானம் ராணிப்பேட்டையில இருக்கு. ஆனா, மக்களுக்கு வளர்ச்சி கிடையாது. மக்கள் எந்த கட்டத்திலயுமே ஒரு 70 ஆண்டு காலம், 60 ஆண்டு காலமா எப்படி அந்த குடும்பம் இருந்துச்சோ, அப்படிதான் இன்னைக்கும் இருக்கு. காரணம் இந்த வளர்ச்சி, இந்த வளம், இந்த வருமானம் இதெல்லாம் சுரண்டி சாப்பிட்டுட்டு இருக்கவர் ஐயா காந்தி. ஒரு 25 ஆண்டு காலத்துக்கு மேலா அவர் வந்து திமுகவுடைய மாவட்ட செயலாளர். 4 முறை எம்எல்ஏவா இருந்திருக்கிறாரு. ஆனாலும் அந்த தொகுதிக்கு எதுவுமே செஞ்சது கிடையாது. அவங்க வீட்டு வாசல்ல கிடக்கிற குப்பைய கூட அவர் இன்னும் அள்ளினதா கிடையாது. நான் தான் பல மேடைகள்ல பேசிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு தடவ நம்ம பேசும்போது அந்த குப்பைய அள்ளுவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி அது குப்பை கிடங்கா தான் இருக்கும். ஒரு ஏரியவே குப்பை கிடங்கா மாத்தி வச்சிருக்காரு. அவர் வீட்டு தினமும் கதவ தொறந்தாருன்னா, அந்த ஏரி மூஞ்சில தான் முழிக்கணும். வீட்டு வாசல்ல ஒரு ஏரி இருக்கு. அது இப்போ குப்பை கிடங்கா இருக்கு. அதுக்கு முன்னாடி கழிவறைகள் கட்டி வச்சிருந்தார். டெம்பரரி டாய்லெட்ஸ் வைப்போம் இல்லையா? அதெல்லாம் வச்சிருந்தாரு அந்த இடத்துல. அப்ப அந்த ஊரை சீரழித்துக் கொண்டிருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும்.